ஸோ வாட்ஸ்அப் ஃபேமிலிஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் புதுக்கோட்டை மலையடிப்பட்டின்னு சொல்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோயில் இருக்குது. இந்த குடைவரை கோயிலில் சிவனும் பெருமாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுனை ஒன்று இருக்குது. அந்த சுனையிலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து தான் சிவனுக்கும் பெருமாளுக்கும் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுனையில் வந்து நம்ம கால் படக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கால் படவே கூடாது. ஏன்னா அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வந்து தீர்த்தங்கள் கொண்டு வந்து சிவனுக்கும் இதுக்கும் அபிஷேகம் பண்ணுறதுனால படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் வரும்போது அந்த குளத்தில் அந்த சுனையில் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் இருக்கும். இந்த மாதிரி பொறி அந்த மாதிரி எதாவது நீங்கள் வாங்கிட்டு பொடிகளோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு கூட நீங்கள் அந்த அங்கே போட்டுட்டு வரலாம். இப்போ அந்த சுனைக்கு தான் போயிட்டுருக்கேன். சுனையை காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சுனைக்கு போகும்போதே முன்னாடி இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று இருக்கும். இதுதான் அந்த சுனை. இதிலிருந்து தான் தண்ணீர் எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாளுக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ நான் மீன்களுக்காக பொறி வாங்கிட்டு வந்தேன். பொறி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மீன்கள்லாம் தெரியுதா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீன்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் முன்னாடி இந்த இடத்துல. இப்போது நம்ம இந்த மீன்களுக்காக நான் பொறி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பொரியை தான் போட போகிறோம். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல? எத்தனை மீன்கள் பாருங்கள். வாவ், பாருங்கள் எத்தனை ஒரு மீன்கள். எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக போட மனசு வரல, மொத்தமாக போட்டுடலான் இருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான மீன்கள் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒரு மனக்கவலைகள் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த இடத்துல உட்காந்து அழகாக ஒரு மீனுக்கு ஒரு பொரி பாக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தின்பண்டங்களும் வாங்கிட்டு அந்த மீனுக்கு போடுற மாதிரி போட்டு அமைதியாக உட்காந்திங்கன்னா கூட உங்கள் மனசில் இருக்க கவலைகள் எல்லாம் போயிடும். இது நான் ஃபீல் பண்ணது, கடவுள் சொன்னதில்லை, நான் ஃபீல் பண்ணி நான் சொல்கிறேன். நான் நிறைய இடங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவேன், அதனால் நான் சொல்கிறேன். பாருங்கள் இவ்வளோ மீன்களை நீங்கள் இந்த இடத்துலையும் இப்போ இப்படி பார்க்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக முன்னாடியே எப்படி தெரியுது பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த சுனை நீரில் ஏன் வந்து கால் படக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க ஊர் மக்கள் இந்த தண்ணீரை தான் வந்து பார்த்திங்கன்னா குடிநீராகவும் சமையலுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஊர் மக்கள் வந்து இந்த நீரை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனை நீரில் கால் படக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பயன்படுத்துகிறீங்களா? சரி, ஓகே ஓகே. இதெல்லாம் தான் காலே படக்கூடாதுன்ற சொல்லி சொல்கிறாங்க கோவிலில். இல்லை சொல்லுங்கள். இல்லை ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் இதை தான் வந்துட்டு இந்த ஊருக்குள்ளே இருக்க எல்லாருமே தான் வந்து குடிநீராக பயன்படுத்துகிறீங்க. எல்லாருமே இங்கே தான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவீங்களா? சரி, ஓகே ஓகேக்கா. சக்தி வாய்ந்த கோயில். பெருமாள் சிவன் ரெண்டுமேவா? மேலே அந்த மயக்கம் எதுன்றாங்க, அதுவும் உண்மைங்களா? மயக்க மலைன்னு பாதம் இருக்குது பெருமாளோட பாதம். இல்லை அந்த பக்கம் போனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாளுக்கு வேண்டு பார்த்திங்கன்னா நேராக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை முகத்தை பார்க்கக்கூடாது, கால் வந்து தான் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பெருமாள் பேர் கண் திறந்த பெருமாள்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பெருமாளை வந்துட்டு கண் பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பெருமாள் வந்து வணங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை சீக்கிரமாகவே சரியாகிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பெருமாள்னு சொல்லி சொல்கிறாங்க. குடவரையெல்லாம் எவ்வளோ அதையும் யோசிச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ள கோயிலுக்கு உள்ள பெருமாளை நம்மளை வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் நம்ம சிவனை எடுத்துக்கலாம்.
அது எனக்கு புரியல. சிவனை மட்டும் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க, அது ஏன் பெருமாளை நம்மளை வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதுவே எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நிறையா ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி நீங்கள் தான் வந்து பார்க்கலாம், சிவனை வழிபடலாம். தெரிஞ்சது முருகன் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா முருகர் இது. முருகர் இது அந்த நாகதேவதைகள் சொல்லுவாங்கள்ல, விநாயகர், மூஞ்சூர். இந்த இடத்துல ஒரு அம்மன் சிலை இருக்குது. இங்கே கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது பாருங்கள், கல்வெட்டுகள்லாம் இருக்குது. நான் இப்போலாம் எந்த ஊருக்கு ஒரு பழமையான கோயிலாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அழகாக செதுக்கியிருக்காங்க, கேட்டு பாருங்கள். செதுக்கியிருக்காங்க, கேட்டு பாருங்கள். தெரிஞ்சு அங்கே நிற்கிறது ராமரா என்னன்னு தெரில, எனக்கு சரியாக அது இருக்க பேர் தெரியல. உங்களுக்கு ஏதாவது பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஐயா வந்துட்டு உள்ளே இருக்கிற விஷயம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் ஒரு குடைவரை கோயில் இவ்வளோ ஒரு அழகாக வந்துட்டு செதுக்கி எல்லாமே பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது சொல்ல இப்போ சிவனை இப்படி ஒரு பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சிவன் பார்த்தோன்னா ஒரு சிவன் சொல்ல தெரியல எனக்கு, அவர் மேலே உள்ள அன்பு எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் பாருங்கள், இங்கே தான் இந்த மாதிரி ஒரு சில கோயில்களில் சிவன் ரொம்ப ஆனந்தமாக பார்க்கும்போது. இங்கே கோயிலுக்குடியில் பாருங்கள், இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது. இது என்ன சிலைன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், குரங்குகள் எல்லாம் இருக்குது. ஆஞ்சநேயா இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயா அங்கே வாங்க. நம்மளை உள்ள பெருமாள் கோயிலுக்கு உள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கான வழி. நம்ம சிவன் கோயிலேருந்து அடுத்து வச்சோமா ஒரு காம்பவுண்ட் மாதிரி சிவர் ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்து தான் அந்த பக்கம் பெருமாள் இருக்கார். அந்த பக்கம் இங்கே நம்ம ஆஞ்சநேயர் இருக்கார். அஞ்சனி புத்திரன் பாருங்கள், அங்கே இடத்துல கூட ஒரு நாகதேவதை வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு அற்புதமாக பாருங்கள், எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஆஞ்சநேயங்க வா வா. பாருங்கள், வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மரம் ஒன்று இருக்குது. மரத்தில் பூவெல்லாம் நிறையா இருக்குது, ஆனால் இலைகள் எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக இந்த பூ மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இது என்ன பூன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. வேப்ப மரமும் இருக்குது, வேப்ப மரம் இதெல்லாம் கலந்துருக்கு. அப்படியே அந்த சிவன் கோயிலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே ஒரு மலை ஒன்று இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மேலே ஏறுறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டமும் இல்லை, ஆனால் கொஞ்சம் கஷ்டம். பார்த்திங்கன்னா பாருங்கள், மலையை காட்டுறேன். பார்த்திங்களா, இதுதான் ஃபுல்லாக. இங்கே வந்து ஒரு இடத்துல வந்துட்டு மயக்க மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு அந்த இடத்துல வந்து படுத்தோம்னா மயக்கம் வருமாமா. அந்த மலையில் வந்து படுத்தோம்னா அங்கே
பெருசாக ஒரு பாறாங்கல் மட்டும் தனியாக தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல, என் கைக்கு நேராக அங்கே தான் வந்து மயக்க மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துல போய் படுத்தோம்னா மயக்கம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்ப்போம். நம்ம அந்த இடத்துல அவ்வளோ உயரத்துக்கு நம்மளால் மேலே ஏற முடியுமா, அதுக்கான வழிகள் இருக்கான்னு தெரியல. போய் பார்ப்போம். பாருங்கள், இதுதான் நடந்து போகிறதுக்கான பாதைகள்லாம் இருக்குங்க. பாருங்கள், சுற்றியே தான் ஃபுல்லாக பாறைகள் தான், பாதைகள் இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் மேலே ஏறி போக முடியுமான்னு தெரியல. ஆனால் மேலே ஏறி போகிறதுக்கு முடியுமான்னு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கான வழிகள் இருக்கணும் இல்லைங்களா. நம்மளுக்கு நடந்து போகிறதுக்கோ மேலே ஏறத்துக்கோ வழிகள் இருந்ததாக தான் நம்மளால் அது போக முடியும். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறோம், நாங்கள் அப்படியே படுத்தோம்னா மயக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி ஏறி போயிருப்பாங்க, ஏன்னா வழிகள் இருக்கான்னு கேட்டாலும் தெரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம போய் அந்த இடத்துல பார்ப்போம். சுற்றியும் ஃபுல்லாக இதான் ஒரு குடைவரை கோவில். அந்த பாறை பார்த்திங்கன்னா ஒரு கல் மட்டும் எந்த சப்போர்ட்டில் நிற்குதுன்னே தெரிலங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து படங்களில் தான் பார்த்துருக்கேன் நானே. பாருங்கள், இன்னும் இதெல்லாம் தாண்டி போகணும் அந்த பக்கம். அதில் மேலே ஏறத்துக்கு வழிகள் இருக்கான்னு தெரியல. எனக்கு அவர் சிவனை இந்த மாதிரி பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சிவனை வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் ஒரு காட்டுக்குள்ளோ வயலுக்குள்ளேயோ கீழே கிடந்து வழிபாடுகள் இல்லாமல் பூஜைகள் இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமையில் அந்த மாதிரி சிவனை தான் நம்ம காணொலி போட்டுட்ருக்கோம், நிறையா பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி இந்த மாதிரி சிவனை பார்க்கும்போது அது ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம், அது ஒரு தனி விதமான அன்பு அவர் மேலே. சொல்ல முடியாத அன்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாத இருக்கிறது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அன்பு அவர் மேலே. இப்போது தனியாக நான் அந்த மயக்கம்னு சொல்லி சொன்னீங்களா, அந்த இடத்துக்கு வந்தாச்சு நம்ம. பார்த்திங்களா அந்த பாறை பாருங்கள், எந்த ஒரு சப்போர்ட்டில் எப்படி நிற்கிது. மேலே ஏறி போயிட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் அந்த பாலம் மேலே ஏறி வரத்துக்கான வழி. பாறைக்கு, மயக்க பாறைக்கு இதுதான் மேலே. இப்போ தான் மேலே போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்த இடம் இதுதான் மயக்க மலைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து படுத்தோம்னா மயக்கம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்களா கீழே அந்த காலத்துலலாம் உட்காந்து சிற்பிகள்லாம் செதுக்கியிருக்காங்க. ஏதோ நம்ம இந்த ஆடு புலி ஆட்டோ ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள் செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வரைஞ்சிருக்காங்க. எனக்கு ஏன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் கல்வெட்டுகள்லாம் இருக்குது. நாலடிவெல்லாம் பூரா இதாகி போச்சு, முறையாக தெரியல. இங்கே பாருங்கள், இங்கேயும் எனக்கு இது ஒரு குதிரை மாதிரி தெரியுது. பார்த்தா குதிரையில் ஒரு ராஜா போகிற மாதிரி இருக்குது. இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் வர இடம்னு சொல்கிறாங்க. ஏதோ இந்த இடத்துலேயே ரொம்ப முக்கியமான இடம் இது தான். வந்து படுத்தோம்னா மயக்கம் வந்துடுமாம்மா. ஸோ நம்ம இங்கே கிளம்பிடலாம் படுத்து.